வணக்கம். சாந்தி சமையல்ல இன்னைக்கு நாம வாழைப்பழத்துல அப்பம் செய்ய போறோம். இந்த அப்பம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நல்லா புஸ் புஸ்ன்னு இருக்கும். இன்னைக்கு இனிப்பு போட்டு இந்த வாழைப்பழ அப்பம் செய்ய போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பழமா இருக்கிற வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்படி ஃபோக் வச்சு மசிச்சுக்கலாம். இல்லை கையில் மசிச்சுக்கோங்க. மிக்சியில எல்லாம் அடிக்க வேண்டாம். சில பழங்களில் நடுவில் வந்து திக்காக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் எடுத்துருங்க. வாழைப்பழத்துலேயே கொஞ்சோண்டு ஒரு புளிப்பு இருக்கும். அதனால கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து அந்த புளிப்பை எடுத்துரும். இப்போ இதோட நம்ம கோதுமை மாவை சேர்க்க போகிறோம். 1/2 கப் வாழைப்பழம் இருக்குது. ஸோ நான் 1 கப்புக்கு கோதுமை மாவு சேர்க்க போகிறேன். தண்ணியில் சுட வச்சு அதை கரைச்சிருக்கேன். மண்ணெல்லாம் இருத்துட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் வேண்டாம்னா நீங்கள் சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. தேவைக்கேற்ப கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் வாசமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சுக்கு பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். மாவை இந்த அளவுக்கு திக்னஸில் எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கிற அளவுக்கு திக்னஸில் கலக்கிக்கோங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுருங்க. மாவு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம வாழைப்பழ அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசை சட்டி சூடானதும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. கோதுமை மாவு நெய்யில் வெந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் வேண்டாங்கிறவங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் இந்த மாவு ஊற்றுங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இதை ஊற்றுக்கோங்க. மிதமான சூட்லேயே இந்த அப்பத்தை வந்து நம்ம சுட்டு எடுக்கணும். இந்த வாழைப்பழத்தோட கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக வேக விடணும். கொஞ்சமாக நெய் விட்டு இதை திருப்பி போட்டுக்கோங்க. இந்த அப்பத்தை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா சதக்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலர்லாம் மாறிடுச்சு. இந்த கோதுமை மாவு நெய்யோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது தொட்டுக்கிறதுக்குன்னு தனியாக எந்த இதுவும் செய்ய வேண்டாம். இதுலேயே இனிப்பு இருக்கிறதுனால இதுக்கு வந்து சைடில் எதுவும் தொட்டு சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதோட மேடை தொட்டு சாப்பிட்ற மாதிரி வைக்கலாம். இல்லைன்னா தேன் போட்டு சாப்பிட்லாம். நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸ் வீட்டில் இருந்தாலே போதும். இந்த அப்பம் செஞ்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஒரு அப்பம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறினாலும் இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ வெளியிடங்களுக்கு போகும்போதும் இது எடுத்துகிட்டு போகலாம். வாழைப்பழ அப்பம் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.